ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரெசிபி என்னன்னா சைனா கிராஸ். இதை வச்சு ஒரு சிம்பிளான ஸ்வீட் செஞ்சு காட்டுறேன். இது அகர் அகர் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே இது தமிழ் என்னன்னா கடல் பாசி. உண்மையான பாசியில் இருந்து தான் இது தயாரிக்கிறாங்க. நான் அடுத்தடுத்த வீடியோவில் அந்த பாசியை காட்டுறேன். அந்த பாசியோட பேர் என்னென்னா மறிக்கொழுந்து அப்படின்னு சொல்லுவோம். அந்த மறிக்கொழுந்தை காய வச்சு தான் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நம்மளுக்கு கடல் பாசி, அகர் அகர், சைனா கிராஸ் அப்படி எல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ இதை வச்சு இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் சீனி, இது பேசில் சீட்ஸு, சப்ஜா சீட்ஸுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு டீஸ்பூன் போட்டு நம்ம ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம். அப்புறம் மில்க்கு, இதை நல்லா காய்ச்சணும். இதை லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு இதை ஊற வச்சிடலாம். பால் போட்டாச்சு, அது கொதிச்சு வரட்டும். இந்த கடல் பாசியை நம்ம கட் பண்ணி லைட்டாக தண்ணியில் போட்டு அலசி வச்சுக்கலாம். இப்படி தான் இருக்கும். நம்ம இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறோங்க. இப்போது இந்த கடல் பாசியை நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி வச்சிடலாம். உடனே எடுத்துருங்க. ரொம்ப நேரம் இது பண்ணால் அதுவே ஊறிடுற மாதிரி வந்துடும். எடுத்து அதை அப்படியே புழிஞ்சிட்டு வச்சிடுங்க. பால் காய்ச்சும் போது நீங்கள் தண்ணி சேர்க்காதீங்க. பால் அப்படியே கட்டியாகவே ஊற்றி நல்லா கொதித்து வரும்போது நல்லா சுண்டணும் பால் கொஞ்சம். இப்போ நம்ம சீனியை சேர்த்துக்கிடலாம். தேவையான அளவு சேர்த்துக்கிறோங்க. நம்ம அந்த கடல் பாசியை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிண்டி விடணும். ஏன்னா கடல் பாசி நல்லா கரையணும். அப்பதான் திக்னஸ் கிடைக்கும். நம்மளுக்கு ஃபுல்லாக நல்லா கரையணும். இந்த கடல் பாசி ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஒன் டைம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. இது பாருங்க, இன்னும் கொஞ்சம் கரையணும். கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அதை ஃபுல்லாக நல்லா கரைச்சிடணும். இப்போ எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, சப்ஜா விதை இதை ஊற வச்சோம் இல்லையா, 1 ஸ்பூன் போதும். இதையும் சேர்த்துடலாம். நீங்கள் இது 1 ஸ்பூன் ஊற வச்சாவே நிறைய வரும். நான் ரோஸ் மில்க் எசன்ஸு ஒரு 2 ட்ராப் போட்டு, ஏன்னா நல்லா இருக்கும், ஸ்மெல் நல்லா இருக்கும். போட்டு ஒரு 2 நிமிஷம் அதையும் அப்படியே நல்லா கிளறி விடுங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவு போதும். ரோஸ் மில்க் எசன்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுருங்க. ஏன்னா ஸ்மெல் கொஞ்சம் நல்லா இருக்கும் கடல் பாசிக்கு. இப்போது நம்ம இறக்கி பேசவா, இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில், வேறு பாத்திரத்தில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நல்லா கெட்டி ஆயிரும். அப்புறம் பீஸ் போட்டுடலாம். நானே போட்டு காட்டுறேன். இப்போ நம்ம பீஸ் போட்டுடலாம்.
பீசஸ் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி போடுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எடுத்து பார்த்துடலாம். இதை பாருங்க. கண்டிப்பாக வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இது எங்கேயுமே கிடைக்காத பொருள்.